அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. மனிதனுடைய பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பு. உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இருந்தாலும் எதுக்குமே கிடைக்காத ஒரு தெய்வ தரிசனம் அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த மனிதனால் மட்டும்தான் தெய்வத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான பிறப்பை பிறந்த நம்ம பிறப்பை வீணாக்கிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே இருக்கிற பேரொலியை பார்க்கணும். கடவுள்ன்றது ஒரு கற்பனையில் போயின்னு இருக்குது இன்றைக்கி உலகம். கடவுள்ன்றது ஒரு கற்பனை இல்லை. கடவுள்ன்றதே நீ தான், நீ இல்லைன்னா கடவுள்ன்னே ஒன்று கிடையாது. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், கடவுள் நீ இல்லைன்னா கடவுள் இல்லை. கடவுள்ன்றது ஒரு கற்பனையில் வழிபடாதீங்க. ஏதோ படிப்பில் கடவுள் கிடையாது. உங்களுடைய உடலுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. அதை நீங்கள் தேடி எடுக்கணும். அதை தேடி எடுக்கிறதுக்கு வழி தெரியணும். அந்த வழி தெரியறதுக்கு தான், காட்டுறதுக்கு தான் ஒரு குரு வேணும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட இந்த உடல் அமைஞ்ச மனித உடல் அமைஞ்ச இந்த மாபெரும் சக்தி உள்ள மனிதனுக்குள்ளே இருக்கிற இறைவனை ஒவ்வொரு மனிதனும் உணரணுன்றதுக்காக தான் நான் 40 வருஷமாக இதை பேசின்னு வரேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எவ்வளவோ இடங்களில் எவ்வளோ பரவி இருக்குது, எவ்வளோ முன்னேற்றங்கள், எவ்வளோ விஷயங்கள் எனக்கு ஃபோன் பண்ணின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன சந்தோஷமாக இருந்தாலும் இதை எல்லாருமே அடையணும் அப்படின்றது தான் என்னுடைய குறிக்கோள். இதை ஏன் அடையணும்? மனிதன்றவன் சின்ன சின்ன துக்கங்கள் வந்தால் தோண்டு விழுந்து போகிறான். சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்தால் தலைக்கால் தெரியாத ஆடி போகிறான். ஆனால் மனிதன் ஒரு நிலையில் நிற்கிறது இல்லை. அந்த மனிதன் ஒரு நிலையில் நிற்கணும்னு சொன்னால் இந்த தெய்வத்தை பிடிக்கணும், இந்த தெய்வ பாதையை பிடிக்கணும், உன்னுடைய உயிரை உணரணும், உனக்குள்ள இருக்கிற பேரொழியை நீ பார்க்கணும். பார்த்தால்தான் முக்தி மோட்சம்ன்றது. பேப்பரில் படிக்கிறதால முக்தி மோட்சம் வராது. பேப்பரில் இப்போ எழுதி இருக்குது, எல்லாம் எழுதி இருக்குது, ஆனால் எதுலேயுமே பயன் தராது. உனக்குள்ளே இருக்கிற ஒளியில் தான் பயன் தரும். அந்த ஒளியை நீ உணரணும். அந்த ஒளியோட உன் எண்ணங்கள் கலக்கணும். கடந்தால்தான் முக்தி மோட்சம் என்ற பேச்சுக்கு இடம். அப்போ அந்த வழியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை உணர்ந்து எல்லோரும் அதில் போனீங்கன்னா மனத்தடுமாற்றம் வராது, பயம் வராது, மரண பயம் இருக்காது, வாழ்க்கையில் துக்கம் இருக்காது. நேற்று கூட டென்மார்க்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே நம்மக்கிட்ட வந்து ஒரு வாரம் தங்கி உபதேசம் வாங்கி போனாங்க, சாந்தின்னுட்டு. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் அன்னாடம் அழுதுன்னு இருப்பேன் வீட்டில், வாழ்க்கையில் அவ்வளோ தொல்லைகள். ஆனால் உங்கள் வீடியோ பதிவுகளை பார்த்து நான் இப்போ அந்த துக்கமே எனக்கு இல்லை. இன்னும் வந்து உங்கள்கிட்ட உபதேசம் வாங்கின்னு போன பிறகு சுத்தமாக எனக்கு துக்கம்ன்றதே இல்லை, பயம்ன்றதே இல்லை அப்படின்னு. இதை ஒற்றை அறிஞ்சால் போதாது, எல்லாரும் அறியணும். ஏன்னா பார்வையில் மனிதன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நான் அவனுடைய மனசுக்குள்ளே 1000 பிரச்சனைகள், 1000 துன்பங்கள். அந்த துன்பங்களை நீக்கணுன்னா ஒரே ஒரு வழி, உங்களுடைய உயிரை நீங்கள் உணர்வது மட்டும்தான். மற்ற தெய்வ வழிபாடெல்லாம் கற்பனை தான். அதனால் நிஜத்தை உணர்னா நீங்கள் முதல்ல உங்களை உணரணும். உங்களை உணர்ந்தால்தான் நிஜத்தை உணர முடியும். நிஜத்தை உணர்ந்தால்தான் தெய்வத்தை உணர முடியும். அதுக்காக தான் இவ்வளவும் பேசினுக்கிறேன். இதை நீங்கள் சீரான முறையில் பயன்படுத்திப்பீங்கன்னு நம்புகிறேன். மந்திரவாதியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் சேருவாங்க. 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் தண்ணியில் இறங்கிடுவார். அவர் இந்த போட்டி கீட்டி அது இதெல்லாம் எடுத்து ஒரு பானையில் குடுவியில் போட்டுன்னு அவர் தண்ணியில் நின்றுதுன்னு அவர் பூஜை பண்ணுவார். இவருக்கு எந்த ஆபத்தும் வராத கரையில் நின்று ஒரு மந்திரவாதி பூஜை பண்ணுவார். அப்படி பண்ணி 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 4 அடிவில் தான் பழிக்கும் அது. அதனால் தாத்தா மந்திரம் சொன்னார்னா அவர் தண்ணியில் இறங்கிடுவார். நீ தண்ணியில் இறங்கி மூழ்கி பண்ணின்னா நடக்க போகுது. இதில் என்ன இருக்குது, நல்லா மூழ்கு போய் மனுஷனோட இயக்கத்தை தீர்மானிக்கிறது. அது மனிதனுடைய இயக்கத்தை தீர்மானிக்கிறது எண்ணமா, விதியா, இல்லை கர்மாவா சாமி? எது மனுஷனோட நிலையா? இயக்கத்தை மனுஷனோட இயக்கத்தை தீர்மானிக்குது
மனம், மனசுன்ற அதுக்குள்ளே இருக்கிற புத்தி. புத்தி என்ன பண்ணுது? மனம்ன்ற பொருள் 3 விதமான பொருளை உள்ளே வச்சுருது. மனம்ன்றது ஒரு பீரோ மாதிரி. அந்த பீரோக்குள்ள சித்தம், புத்தி, அகங்காரம்ன்ற 3 பொருளை வச்சு இறைவன் பூட்டிட்டான். நமக்கு தெரிஞ்சது மனம் மட்டும்தான். பீரோ பார்க்குறோம், ஓ மனம்ன்ற பீரோ பார்த்துட்டோம், அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பொருள் இப்படி இருக்குது, இந்த வடிவத்தில் வேலை செய்யுதுன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. புரியுதா? நாம் செயலை செஞ்சுன்னே இருக்கிறோம். அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி வினைகள் உருவாகுது. அந்த வினைக்கு ஏற்ற மாதிரி நம்ம புத்தியும் வேலை செய்யுது. காரணம் என்ன? நாம் செய்யக்கூடிய செயலெல்லாம் நம்ம உள்ள பீரோக்குள்ளே, மனம்ன்ற பீரோக்குள்ளே இருக்கிற புத்தியில் பதிவாகுது. அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி குழந்தையாக இருக்கும்போது புத்தி வேலை செய்யலை, வளர வளர புத்தி வேலை செஞ்சு இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு வேணான்னு அந்த புத்தி தான் மனுஷனுக்கு குணத்தையே தீர்மானிக்குது. எது? புத்தி தான் ஒரு மனுஷனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் காட்டக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? புத்திக்கு இருக்குது. அந்த புத்தி உருவாகிறதுக்கு காரணம் யாரு? எத்தனையோ பிறவியில் செஞ்ச உன்னுடைய கர்மா அதில் பதிவாயிருக்குது. புரியுதா? அப்போ உன் குணத்தை தீர்மானிக்கிறது உன் புத்தி, அதை தீர்மானிக்குது உன் செயல். அப்போ உன் கேரக்டரையே மாற்றக்கூடியது எது? நீ செய்யக்கூடிய செயல். செய்யக்கூடிய செயலை சிறப்பாக செய்யணும்னா உன் சிந்தனையை முதல்ல சிறப்பாக வச்சுக்கணும். உன் சிந்தனை தான் செயல்பட போகுது. புரியுதா? அப்போது சிந்தனையை எப்போவும் கூர்மடுங்காமல் பார்த்துக்கணும். எப்போவுமே கூறாக வச்சுக்கினே இருந்தேன்னா செயலெல்லாம் சிறப்பாக நடக்கும். செயலெல்லாம் சிறப்பாக நடந்துனா பலன்லாம் சிறப்பாக கிடைக்கும். அதுதான் உன்னோட குணம். காந்தி இருக்கார், அவர் எப்போ மகாத்மா காந்தின்னு சொன்னாங்க? குழந்தையிலே சொல்லிட்டாங்களா அவரா? ஐயோ மகாத்மா காந்தி பிறந்தாருன்னு சொன்னாங்க? இல்லையே. பிறக்கும்போது சாதாரண காந்தி தான், போகும்போது மகாத்மா காந்தி ஆனார். எப்படி அது? அவரை ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒரு பேட்டி எடுக்கிறான். ஏம்பா உன்னை வந்து மகாத்மா காந்தின்னு ஊரெல்லாம் பேசுகிறாங்க, ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, ஆனால் உன் புள்ளையில் ஒருத்தன் குடிகாரன் ஆகிட்டான். இவ்வளோ பெரிய மகாத்மாவுக்கு எப்படி ஒரு குடிகாரன் பிறந்தான்? எப்படி அது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பேட்டி எடுக்கிறான். ரொம்ப இக்கட்டான கேள்வி. அப்போ மகாத்மா காந்தி சொல்கிறாரு, அது அவனும் சொல்லி குத்தம் இல்லை, ஒரு நல்ல அப்பா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. பேட்டி எடுக்கும்போது என்ன பண்ணால் தான் குற்றத்தை மறைச்சிட்டு, அது ஒரு தருதலைங்க, நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், படிக்க வச்சேன் படிக்கலை, வேலைக்கு சேர்த்து விட்டேன் வேலை செய்யலை, அது வீணாக போச்சு, கெட்டவங்க கூடலாம் சேர்ந்து வீணாக போச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் மகாத்மா காந்தின்ற அவ்வளோ பெரிய ஆளை ஒருத்தன் சாதாரணமாக ஒரு கேள்வியை இடக்கு முழுவாக கேட்டான். ஏங்க நீங்கள் மகாத்மா, உங்கள் பிள்ளை எப்படி குடிகாரன் ஆனா அப்படி ரொம்ப ஈஸியாக கேட்டாப்புல. ஆனால் மகாத்மா காந்தி கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னார், வேற ஒன்றும் இல்லைப்பா, அவன் எப்போ பிறந்தான் தெரியுமா? எங்கள் அம்மா நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு என் பொண்டாட்டி பணிவிடை செஞ்சுங்கிறான். என் வயசு சின்ன வயசு, அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் பொண்டாட்டி எங்களோட அம்மா நோய்வாய்ப்பட்டுக்கிற என்னோட அம்மாவுக்கு பார்த்து 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 பணிவிடை செஞ்சுன்னு இருக்கும்போது நான் சின்ன வயசுன்றதுனால என்னோட இச்சைக்கு என்னோட மனைவியை கூப்பிட்டேன். அவள் எவ்வளோ புனிதமான காரியம் செஞ்சுனுக்கிறா, அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் என்னோட ஆசைக்கு நீ வான்னு கூப்பிடக்கூடிய தருணத்தில் நான் பக்குவத்தில் இருக்கும்போது பிறந்தவன் பாவன், அதனால தான் அவனும் பக்குவம் இல்லாத பிறந்தான். எவ்வளோ பெரிய மகாத்மா! யாரால உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்க முடியும், சொல்ல முடியும் தைரியமா? அவன் இந்த நிலைக்கு ஆளானது காரணம் நானுப்பா. நான் அன்றைக்கி ஒழுக்கமாக இருந்தேனா, நான் கட்டுப்பாடோடு இருந்தேனா, அந்த டைமில் பிறந்த என் பிள்ளையும் ஒழுங்காக இருந்திருப்பான். புரியுதுங்களா? அப்போது எங்கேயோ ஏதோ செஞ்சிட்டோம்ன்றதுல விஷயம், எங்கேயோ செஞ்ச விஷயம் தான் நான் பிறவியை தீர்மானிக்குது, என் குணத்தை தீர்மானிக்குது, என்னை உலகமே பாராட்டுறதா ஐயோயோ இந்த பாடா போனவன் நான் தூட்டுறதுக்கு காரணமும் என்னோட செயல் தான். புரியுதுங்களா? அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும் நம்ம? ஊடு அழுக்காக இருந்தால் வெள்ளை அடிச்சாகணும், மனசு அழுக்காக இருந்தால் என்ன பண்ணோம்? வெள்ளை அடிச்சாகணும். சொல்ல முடியுமா? கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் எந்த பெயிண்டரும் போய் அடிக்க முடியாத, இருக்கிற ஒரே பெயிண்டர் நீ தான், ஒரே ஊடம் நீ தான், ஆளினால் நீ தான். ஏன்னா
வீட்டை அழுக்காக்கணும்னே நீ தான், அதை சுத்தமாக்கி தொலைய வேண்டியது நீ தான். புரியுதுங்களா? அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? செயல் சுத்தமாக இருந்தால் சிந்தனையும் சுத்தமாக இருக்கும். இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு, ஒன்று முன்னே இருக்கும், ஒன்று பின்னே இருக்கும். அப்போது யோசிக்கிற விஷயங்கள் இது தப்பு தவறுன்னு தெரிஞ்சால் அதை திரும்ப நம்ம யோசிக்க கூடாது. எது நல்லதோ அதை தேடியே போக ஆரம்பிச்சோம்னா நடக்கக்கூடிய வாழ்க்கையில் தவறுகள்லாம் திருத்தி நீயும் நல்லவனாக வாழ்ந்து உன்னை 4 பேர் நல்லவன் சொல்கிற அளவுக்கும் உன் வாழ்க்கை அமையும். புரிஞ்சுதா? சரி. விருப்பம் இல்லாத செய்கிற செயலில் கவனம் எப்படி சாமி செலுத்துறது? அப்பா ஒரு செயல் செய்யறதுக்கு நம்ம விருப்பம் இல்லை, ஆ ஆனால் அதில் தான் கவனம் செலுத்த சொல்கிறாங்க. ஆ அதில் எப்படி சாமி கவனம் செலுத்துறது? அதுதான் ஐயாவும் சொன்னார். பிடிக்கலன்னா பாடத்தை விட்டுடு, எதுக்கு அதை போய் காசு கட்டின்னு பண்ணினுக்கிற? உனக்கு தான் பிடிக்கல. ஒரு அம்மா வீட்டுக்காரனை பிடிச்சதோ பிடிக்கலையோ குடும்பம் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் பிடிச்சதோ பிடிக்கலையோ குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. இப்போ வீட்டுக்காரன் மேலே இருக்கிற கோபத்தை குழந்தை மேலே காட்ட முடியுமா? 1000 அயோக்கியம் நகரான். இந்த குழந்தை நல்ல குழந்தையா இருக்கும்போதே, அடா ராஜா என் புள்ள நான் சொன்னதெல்லாம் செய்கிறேன்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த அம்மா சொல்லுவாங்க. எப்பவுமே புள்ளையா இருப்பானா? அவனுக்கும் வால் முளைக்கும், கொம்பு முளைக்கும். அந்த புள்ள இப்போ ஏடாகுடமாக செய்வான். இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அடடே ராஜா ஏன் கண்ணே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் உரிச்சு வச்சுது பாரு. ஃபஸ்ட்டு ஏன் புள்ளன்னு சொன்ன அதே அம்மா இப்போ என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணும்போது அப்பனை பிடிச்சி வச்சுக்கிறான். அவனை தான் வாழ்நாள் ஃபுல்லாக மல்லு கட்டுறனா அதுக்கு துணையாக இதுவும் வந்து சேர்ந்துச்சு. இது 2த்தையும் தொலைச்சிட்டு புள்ள ஒரு சுல்லானி, பொண்டாட்டி பெருவிலங்கு, புள்ள ஒரு சுல்லானி, இவையெல்லாம் நீக்கி எக்காலம் சுக பெற வேணாம். இது 2த்தையும் விட்டுட்டு நான் எப்படா சுக போகிறதுன்னு அம்மா யோசிக்கிற மாதிரி. புரியுதா சொல்கிறது? தவறுகள் எங்கெங்கேயோ முளைச்சி வருது. எல்லாரும் அப்படியே நம்ம யோசிக்கிறோம். எல்லா வீட்லையும் நடக்கிற விஷயந்தான். ஏதோ அந்த வீடு இந்த வீடு இல்லை, எல்லா வீட்லையும் நடக்கிற விஷயந்தான். புரியுது நான் சொல்கிறது? என்ன சாமி? வீட்டு வீடு வாசப்படி ஏன் வச்சான் சாமி? ஒரே வாசப்படி வச்சு 10 கூட ஒன்றா கட்டியிருந்தா இருக்காது. ஒவ்வொரு மனுஷன் தனித்தனியாகிட்டா மனம் இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் தனிப்பட்ட மனம் இருக்குது. அப்போ தனி வீட்டில் தான் வாழ்ந்தாகணும். இனிமேல் கூட்டு குடும்பமாக இருக்கவே முடியாது. ஏன்னா மனம் நாளுக்கு நாள் சுருங்கி போச்சு. எனது அப்படின்ற ஆசை அதிகமாகி போச்சு. அவங்க யார் கூடவும் அனுசரித்து வாழ முடியாத ஒரு நிலைக்கு மனுஷன் போயிட்டான். ஒரு கூட்டு குடும்பம் இன்றைக்கி ஒரு கூட்டு குடும்பம் இருக்குதுன்னா யாரோ 4 பேரால் இல்லை, யாரோ 4 பேர் எல்லாத்தையும் சகிச்சுக்கின்னு எல்லாத்துக்கும் விட்டு குத்துன்னு போயின்னுக்கிறாங்க. தன்னுடைய ஆசை பாசம் சுகம் துக்கம் யாரோ அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அந்த காம்ப்ரமைஸால் தான் இன்றைக்கும் சில குடும்பங்கள் உடையாமல் இருக்குது. யாரோ 4 பேரோட தியாகத்தினால தான் குடும்பங்கள் இன்றைக்கும் குடும்பங்களாகவே இருக்குது. எல்லாரும் ஷார்ட் டெம்பர் ஆகிட்டாங்க, எல்லாரும் நான் போயிட்டாங்கன்னா கூட்டு குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் சிக்கி செதறி போயிடும். அப்புறம் யார் அவங்களுக்கு புத்தி சொல்கிறது? எல்லாரும் பிறக்கும் போதே புத்திசாலி ஆகிடுவானா? வீட்டில் இருக்கிற பெரியவங்க தானே சொல்லி ஆகணும். அவங்க தானே எல்லாத்தையும் பார்த்து வந்தவங்க. அப்போ அதுக்கு காரணம் யார்? அவங்க பெரியவங்க கூட அனுசரித்து வாழாமல் போனதுனால தான். அவங்க பெரியவங்க கூட அனுசரித்து வாழ்ந்துருந்தா அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க புத்தி சொல்லி அவங்களுக்கு நல்ல விஷயம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நான் கெட்டு எனக்கு அடுத்து வர தலைமுறையும் கெடுத்துட்டு போயின்னுக்கிறோம். இப்போ புரியுதுங்களா? சும்மா எல்லாரும் 4 பேர் சேர்ந்து வராங்கன்னா சும்மா வாழலை, எத்தனையோ பேரோட தியாகம் அதுக்குள்ளே இருக்குது. ஒரு குடும்பம் வெளியேந்து பார்க்கும்போதே பரவாயில்லப்பா இவ்வளோ பேர் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கலாம். அவ்வளோ பேர் தன்னுடைய சுக துக்கங்களை அங்கே அர்ப்பணம் பண்ணுறாங்க. இல்லைன்னா ஒரு கூட்டு குடும்பம் வாழறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னைய உலகத்தில். அந்த மாதிரி யாராவது வாழ்ந்தீங்கன்னா நீங்கள்லாம் புண்ணியம் பண்ண ஆத்மாக்கள்.